வணக்கம். சீமான் அவர்கள் எப்போவுமே எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம உடன்பட்டு போகிறதில்ல. அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனை பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட லெவலுக்கு, நம்மளோட அறிவுக்கு, நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி விமர்சனம்லாம் கூட பண்ணிட்டு போயிருக்கோம். பட் சில இடங்களில் அவர் கரெக்டாக பேசினார் அப்படின்னா வந்து அது அந்த நேரத்தில் வந்து சரியாக பேசுகிறீங்க அப்படிங்கிறத என்ன மாதிரி ஒரு குட்டி குட்டி யூடியூபர்ஸ் சொல்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சீமான் அவர்களோட அந்த ஒரு ட்வீட், அதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடிய அறிக்கை. அது வந்து ஃபயர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் பற்றி ஏன் பேச மாட்டீங்கன்னு நிறைய பேருக்கு வந்து கேட்டாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம பேசுகிறதுனால அதில் ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை சேர்க்குறோமா, அதன் மூலிமா ஒரு மத நல்லிணக்கம் ஏற்படுதுன்னா அதை வந்து பேசலாம். பட் தேவையில்லாமல் நானும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதையும் தாண்டி கிஷோர் கே சாமியால் கூட வந்து ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். பாரிசாலன் அவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட தொடர்ந்து பண்ணியிருக்க வேண்டியது. பட் அந்த பர்டிகுலர் காணொலி அப்போ எனக்கு தனிப்பட்ட ஒர்க் இருந்ததுனால என்னால் அந்த இன்டர்வியூ எடுக்க முடியாமல் போச்சு. இருந்தால் என்னோடய கேள்வி அங்கேயும் வந்து கேட்டிருப்பேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய பார்வை இதில் என்னன்னு சொல்லிடுறேங்க. சிக்கந்தர் மலை, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், இவ்வளோ நாள் இருந்ததில்ல, இதில் எப்படி பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் போகணும். இதுதான் என்னுடைய ஆசை, பார்வை. மற்றபடி யார் கரெக்டு யார் தப்பு, இந்த 2 சைட்ஸில் ஏதோ ஒரு சைட்ஸ் எடுத்து நம்ம பேசவே முடியாது, பேசவும் கூடாது. இதில் இந்துக்களோட உரிமை, முஸ்லீம்களோட உரிமை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். அதை பறிக்கிறதுக்கு யார் வந்து வஞ்சகம் பண்ணாலும் அவங்கள எதிர்த்து தான் நம்ம பேச போகிறோம். சரி, நீ யாரடா எதிர்க்கிற, யாரடா தப்பாக பார்க்குற அப்படின்னா, சீமானவர்கள் யார் எதிர்க்கிறாரோ அவர் தான் நானும் எதிர்க்கேன். சீமானவர்கள் எதிர்க்கிறாருன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மளோட பார்வையே இதுதான். தேவையில்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே தங்களுக்கான தேவை குறையுது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பாஜகவின் பூச்சாண்டியை காட்டி தாங்கள் தான் தமிழகத்தின் ஒரே ஏஞ்சல்ஸ், காவலர்கள், பாஜக கிட்டேருந்து காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக வேண்டுமென்றே திமுகவினரால் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை தான் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை. இதை வந்து தயவுசெய்து கொஞ்சம் பேசிக்காக அரசியல் படிச்சுட்டு இருந்தீங்க, டெய்லி செய்திகளை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். போன வருஷம் திமுகவால் பற்ற வைக்கப்பட்ட இந்த பிரச்சனை இந்த வருஷம் ஏன் வந்து திருப்பியும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருது, இதன் மூலியமாக பாஜக பார்த்தீங்களா மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுக திரும்பவும் இன்னொரு 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சியில், அதாவது நம்ம தலைமையில் ஏறி வந்து உட்காரணும்னு பார்க்குறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய கேவலமான அரசியல் இது திமுக பக்கத்துலேருந்து. இன்னொரு பக்கம் என்னடா படுத்தாலும் ஒட்ட மாட்டேங்குது, உருண்டாலும் ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அதிமுகவின் முதுகில் சவாரி செஞ்சு எப்படியாவது பவரை அடையலாம், தமிழ்நாட்டை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ, அந்த மீத்தேன் திட்டத்தெலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போலாம் வந்து எப்படி அதிமுக மேலே உட்காந்துட்டு ஒரு பேரசைட் மாதிரி செயல்பட்டு தமிழ்நாட்டை உறிஞ்சினாங்களோ, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த 4.5 வருஷம், அதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு அதிமுகவின் முதுகில் சவாரி செய்து கொண்டிருக்கும் பாஜக. அவங்களுக்கு இருக்க ஒரே அரசியல் என்ன இப்போது பார்த்தீங்களா, நார்த்தில் எல்லாரும் காப்பாற்றிட்டோம். பட் உங்களோட தமிழகத்தில் எவ்வளோ பெரிய நம்ம தமிழ் கடவுளுங்க முருகன், முஸ்லீம்ஸ்லாம் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதை யாருமே வந்து தப்புன்னு சொல்ல. இந்துக்களோட உரிமைகளுக்கோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பல்லாவரத்தில் கூட ஏதோ ஒரு சர்ச்சாங்க, அனுமதி வாங்காமல் கட்டிட்டாங்களாம். சர்ச்சை இடிக்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், அப்புறம் அங்கே இருக்கிற வியாபாரிகள், கிறிஸ்தவர்கள்லாம் போராடுறாங்க. அந்த போஸ்ட்டு கீழே போய் பார்த்தா ஒருத்தன் கேட்டிருக்கான், அனுமதி வாங்காமல் இருந்தால் யார் கட்டினாலும் இடிக்கலாம்ல. ஆமாம், அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட சர்ச்சாக இருந்தாலும், டெம்பிளாக இருந்தாலும், மாஸ்காக இருந்தாலும் அது வந்து அரசாங்கம் இடிக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் இன்னொருத்த கேட்டிருந்தான் ஒரு கேள்வி, இப்போ இடிக்க போகிறீங்களே, கட்டுற வரைக்கும் என்னடா பண்ணிருந்தீங்க, கட்டி இவ்வளோ பெரிய பில்டிங். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலி வேறுங்க. பல 100 வருடங்களாக அங்கே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் அவங்களோட சைடில் அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே எல்லாம் பார்த்திங்கன்னா வழிபாடோ ஏதோ ஒரு நடைமுறையோ சடங்கோ சாங்கியமோ செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வச்சு இன்றைக்கி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறது திமுகவும் பாஜகவும் எதிரெதிராக இதில் இருந்தாலும் இதன் மூலிமா பலன் யார் வந்து எடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா இந்த 2 கட்சிகள் தான். அதனால் இவங்க 2 பேருமே இங்கே ஒரு மத கலவரத்தை யூஸ் பண்ணி அதை வந்து வர வச்சு அதன் மூலியமாக குளிர்காயலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இந்த வேளையில் இதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா? இந்த அரசியல் தான் பேசுனா மக்களுக்கு வந்து பிடிக்காது. ஒன்று சைடு ஒன்று முஸ்லீம் சப்போர்ட் பண்ணி பேசு, இல்லை இந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இல்லை நம்ம பேசினா வந்து நம்மளோட மத பின்னணி என்ன, நம்மளோட பார்வை என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்காமல் நம்ம முத்திர குத்தவே வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையில் சீமானவர்கள் வந்து ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஒரு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது திமுக இதை தேவையில்லாமல் வந்து வளர விட்டு இதன் மூலிமா அரசியல் செய்து அப்படிங்கிற நான் நம்புகிற அதே கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம்
நாங்கள் வந்து இந்து மதத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் மத பயங்கரவாத அமைப்புகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி இங்கே நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பக்கத்தையும் சாடுன்னு சாடியிருக்கார். இதில் குறிப்பாக வந்து அவர் இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறையை வச்சே சில விஷயங்கள்லாம் வந்து செய்யப்படுது. இந்த பிரச்சனையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீதித்துறையே பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு புது பாயிண்ட்டாக இருக்குது. இதில் நான் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து இதில் அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்து தான் சொல்லும். பட் அவருடைய கருத்து இதுவும் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதை விட்டுருவோம் நம்ம. அதை தாண்டி ஒன்று திமுகவை அடிக்கணும், இல்லை பாஜகவை அடிக்கணும். 2 பேருமே அடிக்கிறாரு அப்படின்னா நிஜமாவே இவங்க 2 பேர் தான் கல்பிரிட். இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹிந்தி மொழி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது, அதனால் தமிழ் காணாமல் போகுது அப்படிங்கிற ஒரு தேவைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமாக எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்கி திமுகவோட தேவை இருந்தது. இன்றைக்கி சூழ்நிலையில் நிஜமாவே நீங்கள் சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், திமுகவோட தேவை அப்படின்னா என்ன? திமுகவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கணும்னு தேவை இருக்குது. ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச சொத்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இருக்கணும்னா பவர்லேயே இருக்கணும். தொடர்ந்து தமிழகத்தை உரியணும், மக்களை உரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. பட் திமுகவோட தேவை இல்லவே இல்லை. ஆனால் அப்படி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்கணும்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று பிஜேபி வந்துருச்சுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு நம்ம ஊரில் உதித்தெழுந்த ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும். அது குறிப்பாக ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருந்தால் எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கண்ணு கட்டுற மாதிரி எதுவும் தெரியல. அதற்காக தமிழ் தேசிய அரசியல் நம்ம பண்ணாமல் போயிட முடியுமா என்ன? அதனால தான் சீமானவர்கள் இங்கே இருக்கிற அமைதியை கெடுத்து இந்த 2 கட்சிகளும் வந்து திமுக அதில் குரல் காய போகுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனை சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஓட்ஸ் வந்து நிஜமாகவே விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸ் லெவலுக்கு இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வையில் இருக்கிற மாதிரி ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்கிறது தெரியுது. ஏன்னா அவர் வந்து பாஜக இருக்கிற இடத்துல நான் போகமாட்டேன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வாக்கை கொஞ்சம் அவர் சைடு இழுக்கிறதுக்காக தான். அந்த வகையில் முழுக்க அறுவடை பண்ணி பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டி ஒரு அரசியல் பண்ணால் மட்டுமே விஜய் பக்கம் இருக்கிற அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸு முஸ்லீம் ஓட்ஸ்லாம் வந்து அப்படியே அலேக்கா நம்ம பக்கம் கூட்டின்னு வரலாம் அப்படிங்கிறது திமுகவோட கேம். இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு நம்ம அதிமுக கூட இருக்கோம், பெரிய கூட்டணியாக வந்து இது வலுப்பெறத மாதிரி இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஒரு மத கலவரத்தை தூண்டி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் இப்போது நீங்கள் இந்திக்காரங்கிட்டலாம் போயிட்டு வந்து முஸ்லீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களோட தாலியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இந்துக்கள் தான். இங்கே இது வரைக்கும் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டில் இருக்க மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. அப்போ அவனெல்லாம் போயிட்டு என்ன பண்ணணும், விஷமத்தை உள்ளே பரப்பி அப்படியே விஷத்தை ஏற்றி அவனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத வெறியனாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும் பாருங்கள், திமுக ஆட்சியில் அதுவும் தமிழ் கடவுள் முருகனுக்கே வந்து இந்த பிரச்சனைங்க. இந்த மலையில் இருக்கிற இந்த இடத்த வந்து எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷ அரசியலில் உள்ளே புகுத்தி இங்கே இருக்கிற நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை நியாயமாக இருக்கக்கூடிய நல்ல மனதாக எல்லாரையுமே வந்து சகோதரர்களாக பார்க்கக்கூடிய ரேஷ்னல் திங்கிங் உள்ள ஹிந்துஸை எல்லாத்தையுமே மாற்றி இதன் மூலியமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மத நம்பிக்கை கொண்டவங்கள அவங்க பக்கம் இழுக்கணும். அதன் மூலியமாக தமிழ்நாட்டில் கால் பதிக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோடைய அரசியல். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிவிடாமல் புகைச்சல்லே வச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன், இந்த 2 கட்சிகளுக்கு லாபம் நஷ்டம்லாம் தாண்டி கடைசியில் கெட போகிறது யார்? நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஊரில் இருக்க அந்த லோக்கல்ஸ் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கிற ஹிந்துஸாக இருக்காலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையாம். ஏன்னா அவங்க தாத்தன் எல்லாருமே இந்த கோயிலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு தெரியும் அந்த கோயிலில் இங்கே போய் என்ன பண்ணணும், அங்கே போய் என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணக்கூடாது, அங்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரியாமல அவங்க இவ்வளோ நாள் வந்து ஒன்றா அண்ணன் தம்பியாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து போயிட்டு உள்ளூர்காரனையோட விருப்பமே இல்லாமல் இவங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற அமைதியை கெடுக்கிறதுக்கு இந்த 2 சாத்தானுங்களுமே வந்து சதி செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளோ உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறதோட சீமான் போன்றவர்கள் சொன்னால் அதை எல்லாருமே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்றுக்கவும் போகிறதில்ல. பட் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இங்கே என்ன அரசியல் செய்யப்பட்டுருக்கு, நம்மளோட ஒரு மத நம்பிக்கை ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வச்சு நம்மளோட மனசில் விளையாட பார்க்குறாங்க, அதன் மூலியமாக ஓட்டறுவடை செய்ய பார்க்குறாங்க அப்படிங்கிற புரிஞ்சிக்க வைக்கிற மாதிரியான அவருடைய அந்த கருத்து இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றியவும் சொல்லிக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களும் உங்களோட ஸ்டாண்டை எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். சங்கிகளையும் சரி உப்பிகளையும் சரி ஒரே அறிக்கையில் சும்மா சுழுக்கு எடுத்திருக்கீங்க அண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் வந்து கரெக்டான ஸ்டாண்டு. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தம்பியுடைய வேண்டுகோள். நன்றி.